ஆலயத்தை கட்டுவேன் என்று. It is the firm foundation of Him. இந்த நிலையான உறுதியான அஸ்திவாரம் அவராக இருக்கிறார். See, there's a war that's going on for your worship. There's a war going on, raging for their worship. இத்தகையதான தெளிவோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Used to Lucifer was the high worshipper. Lucifer was the worshiper. சத்துருவாகிய லூசிபர் அவன் தேவனை ஒரு சமயத்தில் ஆராதித்தான். It says that Lucifer roamed around on the mountains of God. He knew God very well. Lucifer did. சத்துருவானவன் அவன் தேவனை நன்கு அறிந்திருந்தான். அவன் மலைகளின் மீதும் அந்த ஆகாயத்தின் விரிவிலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தான். He was the highest cherub of all. அவன் ஒரு பிரதான தூதனாய் இருந்தான். He breathed worship. When he breathed, he actually breathed in and breathed out worship, sounds of God. அவன் தேவனை ஆராதிப்பதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவனாய் இருந்தான். But one time he said, I will be higher than you, God. ஒரு சமயத்திலே அவனுக்குள்ளாய் மனவேற்றுமை உண்டாயிற்று. நான் தேவனுக்கு இணையாக என்னை உயர்த்துவேன் என்று சொன்னான். Because he thought he knew the plans of the Lord. அவன் தேவனோடு இருந்ததினாலே தேவனுடைய மகிமையை நாம் அறிந்திருந்தான். So he contended, he wanted God's position. ஆகவே தேவனோடு சமமாய் இருப்பதை அவன் விரும்பினான். So the Lord cast him to earth. It says he cast him to earth as lightning. ஆகவே தேவன் அவனை இந்த பாதாளத்திலே அவர் தள்ளினார், பூமியிலே அவனை தள்ளினார். So because of Lucifer's pride, because of his pride, he was cast to the earth. அவனுடைய மனமேட்டிமையினாலே அவனுடைய பெருமையினாலே அவன் பூமிக்கு தள்ளப்பட்டான். Okay, now listen. We are called to worship the Lord. We are called as priests to worship God. நாம் தேவனை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி அவன் தேவனை ஆராதிக்க உண்டாக்கப்பட்டானோ அதே போலவே நாமும் தேவனை ஆராதிக்க நாம் தேவனை தெரிந்து கொண்டார். So we have taken Lucifer's position. இப்பொழுது நாம் அவன் என்ன செய்து கொண்டிருந்தானோ அந்த காரியத்தை நாம் அதாவது தேவனை ஆராதித்து தொழுது கொண்டிருக்கிறோம். It is through worship that we enter into boldness or by boldness into the throne room of God. ஆகவே நாம் அவரை உண்மையாக முழு இருதயத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். So Lucifer will always be contending, or there will be a war for our worship. He does not want us to worship the living God. லூசிபர் என்ன செஞ்சான்? மனமேட்டிமை அடைந்து நான் தேவனை போல ஆவேன் என்று சொல்லி அப்படி இருந்தான். நாம் அப்படி இராதபடிக்கு நாம் முழு இருதயத்தோடு மிகுந்த தாழ்மையோடு மிகுந்த அன்போடு தேவனை ஆராதிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். So I'm going to tell you today, it's time for us to worship the living God. நாம் எப்பொழுதும் தேவனை ஆராதிக்க நாம் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். Because this is our position in Him. ஆகவே இதுவே அவரை ஆராதிக்க ஏற்ற நேரமாய் இருக்கிறது. This is what He's called us to do. இதுதான் நம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலர்கள் நமக்கு கற்பித்த பாடமாய் இருக்கிறது. He's called us to be a temple of the Holy Spirit. அவர் நம்மை தேவனுடைய ஆலயமாய் இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்திருக்கிறார். That the Holy Spirit would reside in us. இயேசு தேவனுடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். That the light of God would reside in us, would live in us. தேவனுடைய ஒளியானது நமக்குள்ளாய் இருந்து ஒரு சத்தியத்தின் பாதையிலே வழிநடத்த வல்லதாய் இருக்கிறது. And then the fire will come. The fire of God will come. தேவனுடைய அக்கினி உங்கள் மீது இருக்கிறது. His true